இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அப்படி சொல்கிறவங்க கூட உண்மையை சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களும் பயப்படுற நேரம் அவங்க வாழ்க்கையில் வரதான் செய்யுது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போவாது இல்லை, எப்போவுமே ஏதாவது ஒரு காரணத்தை குறித்து பயம் மனுஷங்களோட வாழ்வில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளை அநேக பேருக்கு இந்த பயம் மனுஷங்களை பார்த்து வருது. வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளை பார்த்து, கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்து, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து, இப்படி யாராவது ஒரு மனுஷங்களை பார்த்து பயந்து கொண்டே இருக்காங்க. சிறு பிள்ளைங்க வளரும்போது பெற்றோர்கள் அவங்களுக்கு பயத்தை ஊட்டியே வளர்க்குறாங்க. ஏன்னா பயப்படுத்தும் போது தான் அந்த பிள்ளைங்க தான் சொல்கிறத கேட்குது, கீழ்ப்படிது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்றை குறித்து அந்த பிள்ளைங்களை பயமுறுத்தியே அவங்க வளர்க்குறாங்க. அது காலப்போக்கில் அந்த பயத்தை அந்த மனுஷங்களோட இருதயத்தில் விதைச்சிருது. நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நம்மளை பயப்படுத்துது. இல்லை நம்ம கேள்விப்படுற காரியங்கள், அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு யாராவது சொல்லும்போது நம்ம ரொம்ப பயப்படுறோம். யாராவது ஒரு மனுஷங்களுக்கு பயப்படுறோம். இப்படி ஏதாவது ஒரு பயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது நம்ம பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு. பயம் உள்ள வர நம்முடைய முடிவுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஏதோ ஒன்றை நினச்சி மனசில் குழப்பமாக தான் நம்ம இருப்போம். உங்களை விட மற்றவங்களை திருப்திப்படுத்த ஒரு வாழ்க்கையே அதிகமாக வாழ்வோம். ஏன்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நாம் வாழாமல் அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை தேவன் எடுத்து போட விரும்புகிறாரு. ஏன்னா சரீரத்தை மட்டும் கொல்லுகிற மனுஷங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாதாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நம்ம பயப்படணும். அப்போது இந்த மனுஷங்களை குறித்து நம்ம பயப்படுற பயம் தேவையே இல்லாததுங்கிறத தேவன் இன்றைக்கு நமக்கு எடுத்து வைக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்க இருதயத்தில் என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவங்க வெற்றி பெறணும்ப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். தேவையில்லாத பயங்களை அப்பா எடுத்து நாங்கள் தூர போடுறதுக்கு எங்களுக்கு அறிவுறுத்திருக்கீங்க ஏசப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இப்பொழுது அவங்க இருதயத்தில் ஏதாவது ஒன்றை குறித்து, ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்தோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ, இல்லை யாராவது ஒரு மனுஷங்களை குறித்தோ பயத்தோடு இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக நன்றி ஏசப்பா. அமேன். பேதுருவை அப்பா நீங்கள் கடல் மீது நடக்க சொல்லும்போது அப்பா தைரியமாக நடந்துட்டு வந்துட்டு இருந்த பேதுரு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது கடலுக்குள்ளே அமிழ தொடங்கினா ஏசப்பா. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கை தூக்கி விட்டீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த மனிதர்கள் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை, இந்த உலகத்தை குறித்த காரியங்கள்லேருந்து அவங்களுடைய கண்களை எடுக்கணும் ஏசப்பா. அமேன். அதை பார்க்கும்போது வருகிற பயம் அந்த பிள்ளைகளின் இருதயத்திலேருந்து இப்பொழுது எடுத்து போடப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பேதுருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் அப்பா பேதுருக்கு பயம் இல்லை ஏசப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அவங்க பிரச்சனை மேல் கண்களை வைக்கிறதுனால தான் ஏசப்பா இவ்வளோ கவலைகளும் கஷ்டங்களும் அவங்களுக்கு. இன்றைக்கு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஏசப்பா, ஒரு தீர்மானம் எடுக்கணும்ப்பா. அவங்களுடைய கண்களை சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்க வல்லவராகிய உங்கள் மேல் கண்ணை வைக்கணும் ஏசப்பா.
எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆமேன், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்படும் போது அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் அசைக்க முடியாதே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களுடைய கண்கள் அப்பா உங்கள் மேலே பதிச்சிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது ஆமேன், எதை குறித்து எங்களுக்கு பயம் வராது ஏசப்பா. ஆமேன், அதற்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சுற்றி நடக்கிற எதை குறித்தும் கவலைப்படாமல், யார் என்ன சொன்னாலும் பயப்படாமல், என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அப்பா முடிவெடுக்கணும் ஏசப்பா. யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லும்போது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான் ஏசப்பா. அவனுடைய முந்தைய வாழ்க்கை காட்டிலும் பிந்தைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் பயத்தினால் கட்டுப்பட்டு இருக்கலாம் ஏசப்பா. இன்றைக்கு அந்த கட்டுகள் அவிழ்ந்து போகிறது ஏசப்பா. உடல் நிலையை குறித்து எனக்கு இந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோ, நம்மளை குறித்து இருக்கிறத விட பிள்ளைகளுக்கு இல்லை ஹஸ்பண்டு அம்மா அப்பா யாருக்காவது சின்ன காய்ச்சல் வந்தோடனே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஏதாவது ஒரு பயத்தை இருதயத்தில் வைத்து கொண்டே இருக்கிறாங்க ஏசப்பா. அம்மேன், கடன் நிறையா இருக்குது, எப்படி நம்ம எதிர்காலத்தில் வாழ போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஃபீஸ் கட்ட என்ன பண்ண, வேலை பார்க்க என்ன பண்ண, இந்த பயம். வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட எதை பேசும்போதும் அந்த ஒரு பயம். அப்பா இதெல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை விட்டு நீக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், இந்த உலகத்தில் நடைபெறுகிற எந்த காரியங்களும் இந்த பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஏசப்பா. நீங்கள் வேறு பிரித்திருக்கீங்க ஏசப்பா. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எப்படி நீங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லையோ அதே மாதிரி என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறத நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் எங்களை பாதிக்காதுப்பா. எங்களுடைய சிட்டிசன்ஸு ஹெவனில் இருக்குதுப்பா. எங்களுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவனில் இருக்குதுப்பா. ஆமேன், பரலோகத்திற்குரியவரப்பா நாங்கள். அமேன், ஸ்தோத்திரம் 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 அப்பா. அமேன், இந்த பிரச்சனைகளுக்கு வெளியிலேருந்து எட்டி பார்க்கும்போது பெரிய அற்ப விஷயமாக எங்களுக்கு தெரியுது ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது, எப்படி தாவீது கூட நீங்கள் இருக்கும்போது கோலியாத்து ஒரு சிறிய கல்லை கொண்டு வீழ்த்தக்கூடிய மிக சின்ன உருவமாக தாவீதுக்கு தெரிஞ்சதோ, அதே மாதிரி இன்றைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எங்கள் முன்னாடி மலை மாதிரி இருந்தாலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது அது பயங்கர சின்னதாக ஆகுது ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஒவ்வொரு காரியங்கள்லேருந்து எங்களை இப்படி நீங்கள் விடுதலை பண்ணியிருக்கீங்க. அதற்கு இப்பொழுது நன்றி செலுத்துக்கிறோமப்பா, நன்றி செலுத்துக்கிறோமப்பா. இன்றைக்கு கூட இப்போது ஜெபிச்சிட்ருக்கோம் அப்பா. அந்த ஏதோ ஒரு பொண்ணு அப்பா இன்றைக்கு கூட என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் முன்னாடி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அதே மாதிரி காணாமல் போகிறதுப்பா. அதற்காக நன்றி. அமேன், அவங்க இருதயத்தில் இருக்கிற பயம் அவங்களை அப்பா விட்டு விலகுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பயத்தை பயன்படுத்தி இத்தனை நாட்கள் அப்பா நிறைய மனுஷங்களை அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏசப்பா. நிறைய மனுஷங்களை அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக ஒரு தாழ்வு மனப்பான்மையினால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அடிமட்டத்தில் இருக்காங்க ஏசப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் பயத்தை விலக்கி தைரியத்தின் ஆவியை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து உயர்த்தி அழகு பார்க்குறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி அழகு பார்க்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிற ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.